வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு ஹிந்தி காமெடி த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் ஜெண்டே படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் உண்மை சம்பவங்களால ஈர்க்கப்பட்டு உருவான படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. படத்தோட கதைக்கிழமை 1980 காலகட்டத்துல நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. படத்தோட ஹீரோ மனோஜ் பாஜ்பாய் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு கொலை குற்றவாளி ஒருத்தர் திகார் ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறாரு. சோ அந்த குற்றவாளியை பிடிக்கிற பொறுப்பு ஹீரோவுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ தனக்குன்னு ஒரு டீமை எப்படி ஃபார்ம் பண்றாரு, அந்த குற்றவாளியை பிடிக்க என்னென்ன முயற்சிகள் பண்றாரு, கடைசியா பிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல ஹீரோவா நடிச்ச மனோஜ் பாஜ்பாய் ஆகட்டும், வில்லனா நடிச்ச ஜிம் சர்ப் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு உங்களால பாராட்டாமையே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய தத்ரூபமான நடிப்பு மூலமா இந்த ரெண்டு கதாபாத்திரங்களையும் இவங்க சிறப்பிச்சு கொடுத்துருக்காங்க. படத்துல லீடா நடிச்ச மற்ற நடிகர்கள் பெர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. சோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட கதைக்களமே 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைக்களம் அப்படிங்கறனால படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற விஎஃப்எக்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகளாகட்டும், ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நாம திரையில பார்க்கும்போது நாம ஒரு பீரியாடிக்கல் சம்பந்தப்பட்ட மூவி பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நல்லாவே ஏற்படுது. படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோவோட மனைவிக்கும் இடையே எந்த அளவுக்கு அன்பு இருக்குது அப்படிங்கறத காட்சிகளா இவங்க கொண்டு வந்த விதம் நல்லாவே இருக்குது. மேலும் படத்துல ஹீரோவும் ஹீரோவோட டீம் மெம்பர்ஸும் சேர்ந்து பண்ற டார்க் காமெடி சம்பந்தப்பட்ட காட்சிகள் டீசென்டாவே இருக்குது. இந்த படத்தை கேரக்டர் வைஸா நல்லாவே நம்மளால ஃபாலோ பண்ண முடியுது. இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட மெயின் கதையே ஹீரோ வில்லனை எப்படி பிடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த படத்துல வர இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட காட்சிகளை நீங்க பார்க்கும்போது ஹீரோ எப்படி வில்லனை பிடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பரபரப்பை ஆடியன்ஸுக்கு பெருசா பில்ட் பண்ண இந்த படத்தோட இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் தவறிடுச்சு. பிளாட்டா தான் படத்தோட இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வில்லன் எப்பேற்பட்ட ஒரு நபர் அப்படிங்கறத வசனங்கள் மூலமாவே இவங்க பில்ட் பண்ணாங்களே தவிர காட்சிகளா பெருசா கொண்டுட்டு வர தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட்டிங்ல இன்னுமே இவங்க கொஞ்சம் போக்கஸ் பண்ணிருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்பிங்ல இருக்கிறனால விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்துல அடல்ட் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்குது. சோ தனியாவே பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.